வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் முன்னேற்றம், மாற்றம் தேவைப்படுகிறது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், மூட நம்பிக்கைகளை முற்றிலுமாக நம் மனதிலிருந்து ஒழித்து விட வேண்டும். மூட நம்பிக்கைகள் என்பது உண்மைக்கு புறம்பானது, வாய்மைக்கு புறம்பானது, கற்பனைகளால் உருவாக்கப்பட்ட புராணங்கள், கதைகள். அதை நீங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். தன்னம்பிக்கை, உழைப்பு ரெண்டும் இருப்பவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். அதற்கு எது தேவை என்றால் கல்வி. கல்வி இன்று எல்லோருக்கும் ஒவ்வொரு மாநிலமும் கொடுக்கிறது. ஆனால் அந்த வசதி இல்லாத பிள்ளைகள் அரசு உதவி செய்கிறது. ஸ்டைஃபண்டு கொடுக்கிறார்கள். காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், புத்தகங்கள், பேனா, பென்சில் போன்றவை, பெண்களுக்கு சைக்கிள், அவர்கள் சென்று வருவதற்கு. இதுபோல பல நன்மைகளை அரசு செய்யும் பொழுது எல்லா மாணவர்களும் மாணவிகளும் நன்றாக படித்து முன்னேறுகிறார்கள். இன்று நான் கிராமத்தில் படித்தேன், கிராம பள்ளியில்தான் படித்தேன். மயிலாடுதுறையில் கொரநாடு ஹைஸ்கூல், அதில்தான் படித்தேன். மயிலாடுதுறைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏவிசி கல்லூரியில் படித்தேன். சென்னைக்கு வந்தேன். இன்று எனக்கு சொந்த வீடு இருக்கிறது. என் மகள், மகன் எல்லாருக்கும் கல்வி கொடுத்து அவர்களை எல்லாம் ஆளாக்கிவிட்டேன். அவர்களெல்லாம் நன்றாக படித்து குடும்பத்துடன் வாழ்கிறார்கள். இதுபோல பல குடும்பங்கள் ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் வெளியே வந்து நகரத்திற்கு வந்து சொந்த வீடுகளை வாங்கி கொண்டு காரு வசதி எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். படிக்காதவர்களுடைய சிலர் உழைப்பை நம்பி இன்று கடை வைத்து நடத்துகிறார்கள். சரவணா ஸ்டோர், அவர் என்ன படித்தார் என்று எனக்கு தெரியாது. இன்று பெரிய பெரிய நிறுவனங்கள் படித்தவர்களை வைத்து அவர்கள் வேலை பார்க்க வைக்கிறார்கள். எல்லோருக்கும் முக்கியமாக இந்த கணினியை வைத்து இப்போ மேலும் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவை வைத்து பல விஷயங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். இப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் நான் சொன்ன மூட நம்பிக்கைகளை அறவே ஒழிக்க வேண்டும். பக்தி வேண்டும். யாரிடம்? தாய் மீதும் தந்தை மீதும் இந்த நாட்டின் மீதும் பக்தி வேண்டும். மற்ற நாடுகளுக்கு நமக்கு என்ன பக்தி? தாய்மொழி பக்தி இருந்தால் போதும். இந்த அவநம்பிக்கைகள், மற்றவர்கள் சொல்வதை காதால் கேட்பது, ஒரே ஒரு முறை திருக்குறள் படித்தால் உங்களுக்கு எல்லா விளக்கமும் கிடைக்கும். ஔவையார், திருமூலர், நாலடியார், இது போன்ற பல நல்ல நூல்கள் இருக்கிறது. அவற்றை வாசித்தால் போதும், உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும், மாற்றம் ஏற்படும். அதனால்தான் இந்த பதிவையை நான் செய்கிறேன். உங்கள் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்றால் பல மாற்றங்களை உள்ளெடுத்திக் கொள்ள நீங்களே. உங்களுக்குள் எல்லாமே இருக்கிறது. பலம் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, உங்களுக்கு அந்த அருளும் இருக்கிறது. இதையே விவேகானந்தர் சொல்லியுள்ளார், ராமலிங்க அடிகளார் சொல்லியுள்ளார், இன்னும் பலர். உனக்குள் இருக்கக்கூடியதை நீ தெரிந்து கொள், வெளியே போய் தேடாதே என்று பலர் சொல்லி வருகிறார்கள். இதையெல்லாம் இவர்கள் காதிலே கேட்பதில்லை. அவர்கள் இஷ்டம் போல் இருக்கிறார்கள். அவரெல்லாம் வாழ்வார்கள் தான், ஆனால் முன்னேற்றம் இருக்காது. கொரோனா காலத்தில் பல லட்சம் பேர் உயிரிழந்தார்கள். அது மூட நம்பிக்கையா?
இல்லை. பல நாடுகள், சுமார் ஒரு 13 நாடுகள் வெள்ளத்தால் மூழ்கி இறந்து போனார்கள். அவர்கள் வைத்துள்ள நம்பிக்கை எல்லாம் வீணானது. அதிலிருந்து தப்பித்தவர்கள் பலர் இன்றும் இருக்கிறார்கள். என்னுடைய கிராமத்திலே நான் போய் பார்க்கும் பொழுது பலர் இறந்து விட்டார்கள். கொரோனா நோய், எனது சொந்தக்காரர் கொரோனா நோயினால் பாண்டிச்சேரியில் இறந்து போனார். இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பலம் நம்மிடம் இருக்கிறது. அறிவு, பகுத்தறிவு இவைகள்தான் நம்மை முன்னெடுத்து செல்லும் என்பதை மறந்துவிடக்கூடாது. மூட நம்பிக்கையை வளர்த்து கொள்ளாதீர்கள். அது எந்த விதமான நம்பிக்கையாக இருந்தாலும் வளர்த்து கொள்ளாதீர்கள். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. வாழும் வரை நாம் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். புதிய புதிய தகவல்களை தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அதன்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.